இந்த நாளிலே கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சில பேர் பாட்டு பாடுங்க, துதிங்க, ஆராதிங்கன்னா வாயை திறக்க மாட்டேறீங்க. ஆனால் பாட்டு பாடி துதித்து ஆராய்ச்சி நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் பாட்டு பாடி ஆசீர்வாதங்களை நீங்கள்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் உங்களால் வெளியேற்ற முடியும். உங்களுக்கு நிந்தைகள், அவமானங்கள், நெருக்க வந்தாலும் உங்களால் வெளியேற்ற முடியும். உங்களுக்கு சத்ருவின் போராட்டம், பிசாசின் போராட்டம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை உங்களால் வெளியேற்ற முடியும். அல்லது உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் சில விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உங்களால் வெளியேற்ற முடியும். எல்லாமே உங்களால் தள்ள முடியும், வெளியேற்ற முடியும். அதுக்குண்டான பவர், அதுக்குண்டான தாளந்து ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினால தான் கர்த்தர் நம்ம சில பாடுகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒரு வித்தியாசமான முறையிலே ஆசீர்வாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிச்சா ஆசீர்வாதம் கேட்டால் தருவார். ஆனால் ஜெபத்தோடு கூட இன்னொன்று சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன செய்ய உண்டாகும். வாசிங்க எரேமியா 20:13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை, அவன் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிராக எத்தனையோ பொல்லாதவர்கள், எத்தனையோ தீங்கு விளைவிக்கிறவர்கள், நமக்கு எதிராக, நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக பொறாமைப்படுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள் இருக்கலாம், இருப்பார்கள். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எப்படி அவர்கள் உன்னை விட்டு அகன்று போவார்கள்? பொல்லாத கையிலிருந்து நீ எப்படி தப்பி வைக்க முடியும்? பொல்லாதவர்கள் உன்னை தொடக்கூடாது, பொல்லாதவர்கள் உனக்கு தீங்கி விளைவிக்கக்கூடாது. அவர்கள் உன் பக்கத்தில் அவர்கள் உன்னை விட்டு ஓடும்படியான ஒரு காரியத்தை உன் மூலமாக செய்ய முடியும். ஏன்னா என்று கேட்டால், திருப்பி வாசிங்க, கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை என்ன செய்யணுமா? பாடுங்கள். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அவன் அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அவன் என்னை இப்படி பேசிவிட்டான், அவன் அப்படி பேசிவிட்டான், இந்த மாதிரி எனக்கு ஒரு தீங்கு விளைவிச்சிட்டான், என்னை குற்றப்படுத்திட்டான், குறை சொல்லிட்டான், அவன் எனக்கு விரோதமாக வேலை காரியத்தை கெடுத்துவிட்டான், தொழிலை கெடுத்துவிட்டான் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் உண்டு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய ஆத்துமா எளியவருடைய ஆத்துமா. அப்போ இந்த ஆத்துமா பொல்லாதவர்கள் கைக்கு நீங்கள் தப்பி வைக்கணும். அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? நீங்கள் யார்கிட்டையும் போக வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அவன் எனக்கு அப்படி செய்கிறான், எனக்கு இப்படி செய்கிறான், யார்கிட்டையும் நீங்கள் கட்ட பஞ்சாயத்துக்கு போக வேண்டாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, கர்த்தரை துதியுங்கள். அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. நம்ம ராஜாவை பாடுங்கள். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாட்டு பாடி துதிக்கும்போது பொல்லாதவர்கள் கைக்கு நீங்கள் தப்பி வைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள் எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தான், பாட்டு பாடி துதிக்கணும். திருப்பி இந்த வசனத்தை சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை, எளியவரின் ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பொல்லாதவர்கள் நம்ம குடும்பத்துக்கு எதிராக வர்றாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன செய்யணும்? பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இப்போ கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முன்னால் அவர் ரேமா வார்த்தை வெளிப்படலை. கர்த்தரை ஆராதித்து துதிக்கும் போது அவர் ரேமா வார்த்தை என்ன செய்யுது? வெளிப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவர்கள் இருக்கலாம் உங்கள் குடும்பத்துக்கு எதிராக. நீங்கள் ஒரு வீடு கட்ட நினைப்பீங்க, உன்னை வீடு கட்ட விடாமல் எதிராளி ஒருத்தர் எழும்புவான். நீ சம்பாதிக்க நினைப்ப, உன்னை சம்பாதிக்க விடாமல் ஒருத்தர் இருப்பான். அப்போ என்ன செய்யணும்? அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், நீ ஒன்றுமே சொல்ல வேண்டாம். நீ தேவ சமூகத்துக்கு வா, உட்காந்து கர்த்தரை நல்ல மனதார 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 பாட்டு பாடி அவரை துதிக்கும் போது சத்துருக்கள் உன்னை விட்டு ஓடும்போது நீ பாப்ப கண்ணார். ஆமென், அல்லேலூயா. அதுதாங்க தாவீது பண்ணுறாரு. 1 சாமுவேல் 16:23 தாவீது பண்ணுறாரு. சவுலுக்குள் இருக்கிற ஒரு பிசாசின் ஆவி என்ன செய்கிறாரு? விரட்டுறாரு. சவுலுக்குள் இருக்கிற ஒரு ஆவி, அந்த ஆவி பேர் கலங்கும் ஆவி, அந்த ஆவி பேர் கலக்கத்தை கொடுக்குற ஆவி, அந்த ஆவி பேர் வேதனையை கொடுக்குற ஆவி, அந்த ஆவியின் பேர் நெருக்கத்தை கொடுக்குற ஆவி, அந்த ஆவி கவலையை கொண்டு வருகிற ஆவி. அந்த ஆவி உங்களை விட்டு எப்போது ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அவர் வந்து பாட்டு பாடுறார். உங்கள் குடும்பத்தில் பிசாசின் கிரியைகள் இருக்குமானால் தாவீதை போல பாட்டு பாடுங்க. பாட்டுனா எந்த பாட்டு? நிறைய பாடல்கள் இருக்குது. கர்த்தரை துதிக்கிற பாடல்கள் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும்? பாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும். ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவுமே பேசாம வெறும் அப்பா பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. நீங்க அப்பாவுடைய பாட்டை பாடிட்டு இருக்கும்போது நீங்க வந்து வேறு மனிதனாய் மாறும்படி ஒரு பிரசனை உங்களை ஆளுகை செஞ்சிடும். இதுதான் உண்மை. மாறாக அவருடைய பிரசனத்தில் உங்கள் பர்வதங்கள் போல இருக்கிற பாடுகளும் பிரச்சனைகளும் அது உருகி ஓடுவதை நீங்கள் பார்க்க முடியும். எப்போ பாட்டு பாடும்போது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பாடல் மூலமாக வருகிற ஆசீர்வாதம், பாடல் மூலமாக வருகிற சந்தோஷம், பாடல் மூலமாக வருகிற சமானத்தை நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க. அதை ஒரு நாள் செஞ்சு பாருங்க. ஏங்க நீங்கள் வந்து வீட்டு வேலை பார்க்கும்போது பாட்டு பாடலாம், துணி துவைக்கும் போதும் பாட்டு பாடலாம், சமைக்கும் போதும் பாட்டு பாடலாம். அப்படி பாடும்போது உங்களுக்கு உண்டான சத்துரு வெளியேறதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கா? உங்கள் வாழ்க்கை வெறுமையாக இருக்கா? உங்கள் வாழ்க்கை வந்து தொட்டுக்க தொடச்சிக்கிட்டு இருக்கா? உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையா? ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வெறுமையான நேரத்தில் அப்பாவை நோக்கி கதறி பாடி பாருங்க. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கவனிங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் காடைகள் விழுந்தது, மன்னா விழுந்தது, கசப்பான தண்ணீர் மாறினது. எப்படி என்றால் அவர்கள் என்ன செய்தார்கள்? யாத்திராகமம் 15:19-21. பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். சமுத்திரத்திலே வெட்டாந்தரையில் நடந்து போனார் என்று என்ன செஞ்சாங்க? பாடினார்கள். புரியுதா? நான் என்ன சொல்றேன்? உங்க வாழ்க்கை வெட்டாந்தரையா இருக்கா? பாடுங்க. உங்க வாழ்க்கை அவாந்தர வழியா இருக்கா? பாடுங்க. உங்க வாழ்க்கை காஞ்சி போயிருக்கா? பாடுங்க. உங்க டெபாசிட் ஒண்ணுமே இல்லை, வெறுமையா இருக்கா? பாடுங்க. உங்க சரீரத்தில் பலன் இல்லையா? பாடுங்க. உங்க சரீரம் சோர்ந்து போயிருக்கிறதா? பாடுங்க. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து சொல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தா, மாமி கரத்தை பிடித்து தூக்கினார், காய்ச்சல் உடனே அங்கு நீங்கிற்று, அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார், யெகோவா ஈரே என்று நீங்க என்ன செய்யணும்? விளைவின நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில், தேவைப்படுகிற நேரத்தில் இங்க பாருங்க, அவங்க வனாந்தரத்தில் பாடுறாங்க. பார்த்துக்கோங்க, அவங்க பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. தேவைகள் சந்திக்கப்படுகிறது. எப்ப? வெறுமையான இடத்துல, காட்டுக்குள்ள, வனாந்தரத்தில், ஒரு தோட்டம் இல்லாத இடத்துல, ஒரு செடி இல்லாத இடத்துல, பாலைவனங்கிற இடத்துல தேவைகள் சந்திக்கப்படுது. 3 நேரமும் திருப்தியாக சாப்பிட்டு 40 வருடம் பயணம் செய்கிறார்கள். தேவைகள் சந்திக்கப்படுகிறது. செருப்பு பழுதாகலை, ட்ரெஸ்ஸு பழுதாகலை. அப்படிப்பட்ட அற்புதம் செய்தவர் தான் இன்றைக்கும் உங்கள் நடுவில் இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிசயம் செய்தவர் தான் இன்றைக்கும் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர்கள் கர்த்தரையே நம்பி, கர்த்தரையே சார்ந்து, அவரை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள்.
தேவைகள் சந்திக்கப்பட்டது. அதே போல் இன்றைக்கி செய்ய மாட்டாரா? அதே போல் இன்றைக்கி செய்ய மாட்டாரா? உங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ சஞ்சலத்தில், எவ்வளோ வேதனையில், எவ்வளோ கஷ்டத்தை வாழ்ந்து கொண்டிருக்கோம். இங்கே வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் வனாந்தரத்தில் பாடினார்கள். அல்லேலூயா. அதனால் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நாளைக்கு தேவைகள் சந்திக்கப்படணும், நாளைக்கு என்ன செய்யணுன்னே தெரியல அப்படின்னா, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், நீதான் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். எல்லாம் சொல்லுங்க, திருப்தியாக்கி. அதாவது பாட்டு பாடினாதான் ஆசீர்வாதம், பாட்டு பாடினாதான், பாட்டு பாடலன்னு ஆசீர்வாதம் இல்லை. அப்படியே மந்து இருந்தீங்கன்னா அப்படி இருந்த ஒன்றாமல் தான் இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் பாடி பாருங்க, ஒரு விடுதலை உணர்வீங்க. பாடி பாருங்க, முட்டு வலி போகும். பாடி பாருங்க, தலைவலி போகும். ஏன்னா பாடி பாருங்க, உங்கள் தேவைகள் நீங்கள் இருந்த இடத்துல கொண்டாந்து விலக போகுது. கைத்தட்டி அப்ப சொல்லுங்க, அல்லேலூயா. வாழ்க்கை வனாந்தரம் இருந்தா, என் வாழ்க்கை வெறுமையாக இருந்தா, என் வாழ்க்கை ஜீரோவாக இருந்துச்சுன்னா நான் பாடுவேன், பாட்டு பாடுவேன். என் வீட்டில் வந்து காடை விழுகும், என் வீட்டில் வந்து மண்ணா வரும், என் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. நீ வாயை திறக்கலைன்னா ஒன்றும் வராது. ஆமென். அல்லேலூயா. சரி போகட்டும். இப்போ கவனிங்களேன், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு பாட்டு புக்கு நீங்கள் என்ன செய்ய வாங்குங்க, சரிங்களா? பைபிள் வாங்க, பாட்டு புக்கு வாங்க, பாட்டு பாட வச்சுட்டு செல்லுலேயே இதுலேயே பாட வச்சு அதுக்கு பின்னால் பாடி பழகுங்க. பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக பாடுங்க. எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த பாட்டு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த பாட்டை செலக்ட் பண்ணி என்ன செய்யணும், நீங்கள் பாடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு டெலிவரன்ஸ் இல்லை, ஒரு விடுதலை இல்லை. அப்படிங்கிற இடத்துல விடுதலை விடுதலை விடுதலை, இன்னைக்கு விடுதலை 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 போடு, விடுதலை விடுதலை விடுதலை, இன்னைக்கு விடுதலை விடுதலை விடுதலை. ஓகே. ஒரு மனதில் வந்து ஒரு போராட்டம், மனதில் வந்து ஒரு கலக்கம், மனதில் வந்து ஒரு திருப்தி இல்லை. அப்போ என்ன செய்யணும்? விடுதலை விடுதலை. அப்போ என்ன செஞ்சேன்னு பாடின அப்புறம் ஒரு அற்புதம் நடக்கலையே, ஒரு அதிசயம் நடக்கலையே, இன்னும் பிரச்சனை தீராமல் இருக்கே, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடோ இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடோ இந்த லேசான உபத்திரவோ, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. சில பேர் என்ன பண்ணுவானா, அங்க அப்படி இருந்து இப்படி இருந்து அந்த பிரச்சனை இருந்துச்சு, இப்படி போச்சு, எல்லாம் இழந்துட்டேன்னு என்ன செய்யறது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே, கர்த்தர் புதியன செய்திடுவார் இன்றே. ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது ஒரு ஆள்கிட்ட இரக்கம் கிடைக்கல, ஒரு ஆள்கிட்ட தயவு கிடைக்கல, எல்லாமே மனது கட்டப்பட்டிருக்கிறது. உடனே என்ன செய்யணும்? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, வாய தரங்க, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, சுத்திரபலி சுத்திரபலி பாவுக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்ப எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலை தகுந்தாப்புல நீங்க பாட்டு பாடுங்களேன், அந்த பாட்டு உங்களுக்கு விடுதலை கொடுத்துரும், அந்த பாட்டு உங்களுக்கு விடுதலை தரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் வந்து அல்லேலூயா. அதாவது அந்த பிரச்சனையை உங்களால வெளியேற்றுறதுக்கு உங்களுக்கு உண்டான தகுதி இருக்கு. எப்படி? அதுக்குண்டான ஆயுதம் தான், அதுக்குண்டான ஆயுதம் தான் என்னது? பாட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க.
அதாவது ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்க இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். எப்ப தெரியுமா? ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய போராட்டம் உனக்கு வந்து தாக்க வருது, உனக்கு இடிக்க வருது, அப்படியே ஒரு பெரிய இது எரிய கோட்டை போல உன் பிரச்சனை முன்னாடி நிக்குது. அப்ப ஐயோ இவ்வளவு பிரச்சனை என்னால சமாளிக்க முடியாது, எரிய கோட்டை போல போராட இருக்கிறது, என்ன செய்யணும் தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது உடனே செய்யணும், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அழக இடிய வரை ஆர்ப்பரிப்போம், எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு கண்ணாடிக்குள் நுழைவோம், எக்காலம் மூடி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துணியோடு அலங்கத்தை இடிச்சிட முடியுமா? உங்களால இடிச்சிட முடியுமா அலங்கத்தை? முடியும், சொல்லுங்க. எப்படி? எப்படி? பாட கத்துக்குங்க. பாட என்ன செய்யுங்க? பாட்டு பாட பாட்டு பாட பாட்டு பாட பாட்டு பாட எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். சரியா? உங்களுக்கு வந்து பண தேவைகள் இருக்கு, பண தேவைகள் இருக்கு, பண தேவைகள். நாளைக்கு ஒரு பிரச்சனை, லைட் பில் கட்டணும், நாளைக்கு குழு கட்டணும், நாளைக்கு லோனு கட்டணும், பணம் வேணும். என்ன செய்யணும் தெரியல, உட்காந்து ஒப்பரை வச்சுக்கிட்டு இருக்காத, உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத, உட்காந்து என்ன செய்யணும் தெரியல, யார்கிட்ட கேட்கலாம் சொல்லாத, 5 வட்டிக்கு வாங்கலாம் 10 வட்டிக்கு வாங்கலாம் அலையாத. உங்ககிட்ட வல்லம் இருக்கு, உன்கிட்ட ஆக்கு சொத்தி இருக்கிறது, உன்கிட்ட திறந்து இருக்கிறது. அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினா பாடு பாடு பாடு, என் தேவன் தம்முடைய மகிமை யாத்திராமத்துல எப்படி பாடினாங்க? எப்படி பாடினாங்க? எப்படி என்ன பாட்டு பாடினாங்க? படிச்சீங்களா? என்ன பாட்டு பாடினாங்க? எப்படி பாடினாங்க? எந்த ராகத்தை எடுத்தாங்க? வனாந்தரத்துல யாத்திராமம் 15, 19, 21. பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். வெட்டாந்தரையில நடந்து போனார்கள். எப்படி பாடினாங்க? இல்ல, என்ன வார்த்தை சொல்லி பாடினாங்க? மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடினார்கள். அப்ப அந்த நிகழ்ச்சியை, அந்த சம்பவத்தை பாடினாங்க. அப்படித்தானே? அங்க நடந்த சம்பவத்தை, அங்க நடந்த நிகழ்ச்சியை பாட்டை என்ன செஞ்சாங்க? பாடினாங்க, வெற்றி சிறக்க பண்ணினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மீனு வாயில பணத்தை வர வச்சாரு, அதுபோல எனக்கும் தானே பணமும் வந்ததுங்க, பணத்தை வர வச்சாரு, அதுபோல எனக்கும் தானே அன்னைக்கு கேட்கறத அற்புதத்தை பாட்டா பாடிப்படுங்க. அப்படிதான் பாடினாங்க இஸ்ரவேல் மக்கள். என்ன செஞ்சாங்க? சம்பவத்தை என்ன செஞ்சாங்க? பாட்டை என்ன செஞ்சாங்க? பாடினாங்க. மாவு சட்டி மாவு மாவு குறையிலங்க, என்னையும் கடனை அடைச்சாங்க,
இப்படி கேட்கறது பெரிய காரியம் கிடையாது, வீட்டுக்குள்ள உட்காந்து இப்படி செய்யணும். ஐயா வேதத்தில் இருக்கிறது நான் சொல்றேன். இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? நடந்த காரியத்தை பாட்டா பாடினாங்க. அல்லேலூயா. இப்போ பணம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? நீங்க பாட்டா பாடணும். ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்டாந்தரையிலே 5 அப்பம் 2 மீன், கூத்தாடி மாதிரி தெரியும், ஆனால் ஒரு அர்த்தம் இருக்கு. இது வந்து குத்துப்பாட்டு மாதிரி தெரியும், இது காணப்பாட்டு மாதிரி தெரியும், ஆனால் இதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்த இடத்துல பாட்டு பாடியே வீட்டுக்குள்ள வர வைக்கணும். எல்லாம் சொல்லுங்க. நானு பாடுவேன் பாடுவேன் பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர வேண்டியதை வர வைப்பேன். சரி, ரைட், ஓகே. இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய கட்டு, பெரிய சிக்கல், பெரிய போராட்டம், யாருமே உங்களுக்கு உதவி செய்யல, உங்களை போட்டு பல நெருக்கம் உங்களை சுத்தி இருக்கு, தப்பிக்க வழி இல்லை. சிம்சனை கட்டின போல உங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க, எப்படி தப்பி வைக்கிறது தெரியல. ஆனா நீங்க தப்பலாம், நீங்க தப்பலாம். உங்க 2 கையும் கட்டப்பட்டிருக்கலாம், உங்க 2 காலும் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனா வாயு கட்டப்படல. கட்டப்படாத இந்த வாயில ஒரு கட்டை நீயே அவிழ்த்து ஓட வச்ச முடியும் உன்னால. அல்லேலூயா. செய்ய முடியுமா முடியாதா? வேதத்தில் செஞ்சிருக்காங்களே, செய்யலையா? அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எப்படி பாடினாங்க? துதித்து, தேவனை துதித்து பாடினார்கள். என்ன பாடினார்கள் போட்டிருக்க போடலையாமா? போட்டிருக்கல, பாடினார்கள். அப்ப நடந்த காரியம் என்னது? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. அதாவது அவங்க கட்டு கலந்து விழுந்தது மாத்திரம் இல்லாம எல்லாருடைய கட்டுகளும் கலந்து விழுந்தது. எத்தனை பேர் பாண்டாங்க? 2 பேர். எத்தனை பேர் பாடினாங்க? 2 பேர். 2 பேரும் பாடினாங்க. அப்ப நீங்க புருஷ மஞ்சாதி 2 பேர் வீட்டுல இருக்கீங்களா? இருக்கீங்க. 2 பேரும் புருஷ மஞ்சாதி இருக்கீங்களா? 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம்? பாடலாம். பாடும்போது இங்க இருக்க, நான் ஒரு ரகசியம் சொல்லி தரேன். மழை போல பிரச்சனை, நாளைக்கு விடிஞ்சா சாகர போராட்டம். ஆனா அந்த நிலைமையில நீங்க 2 பேரும் உட்காந்து நடு ராத்திரி, என்னைக்கு நடு ராத்திரி எப்படி போட்டிருக்கு? பைபிள் எப்படி போட்டிருக்கு? நடு ராத்திரியில. அப்ப இங்க இருங்க, கட்டு கட்டப்பட்டிருக்கு. ஆனா அந்த நடு ராத்திரியில அவங்க தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கிறாங்க, பாடுறாங்க. பார்த்துக்கொள்ளுங்க, அந்த எதிராளிகள் கண்ணு முன்னால இயேசுவினுடைய கர்த்தருடைய அற்புதம் அந்த இடத்துல நடக்கிறது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து விடுகிறது. ஜெயில் தலையை வந்து காலில் விடுகிறான், அடிச்சும் காலில் விடுகிறான். இதுக்கு மெயின் காரணம் என்ன சொல்லுங்க? இதுக்கு மெயின் காரணம் எங்க பாடினாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அதே போல எல்லாம் சொல்லுங்க. அதே போல எனக்கு என்ன கட்டு வந்தாலும், எனக்கு எந்த போராட்டம் வந்தாலும் நானும் பாடுவேன் பாடுவேன். என் கட்டு என் கண்ணு முன்னால காந்து விடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணாருன்னா, வாசிங்க 26:30 இயேசு பாட்டு பாடியிருக்காரு. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். என்ன செஞ்சாங்க? ஸ்தோத்திர பாட்டை இயேசு என்ன செஞ்சு பாடியிருக்காரு? ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே அப்படின்னு ஸ்தோத்திர பாட்டை என்ன செய்யணும் பாருங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி பாடிட்டு என்ன செய்யணும்? அதாவது சந்தோஷமா இருந்தா கூட பாடணுமா? யாக்கோப்பு 5:13 சொல்லுது. யாக்கோப்பு 5:13 நீங்க எப்படி இருந்தா நீங்க இருக்கணும் அப்படின்னா, சந்தோஷமா இருந்தா கூட என்ன செய்யுமா? பாட்டு பாடணுமா? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். யாக்கோப்பு 5:13. அப்ப பாட்டு மூலமா மகிழ்ச்சியை வர வைக்க முடியும், பாட்டு மூலமா சந்தோஷம் வர வைக்க முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.